சேலத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மழையால் அதிக அளவில் நீர் தேங்க வாய்ப்புள்ள இடங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், நீர் பாதைகளை சரி செய்தல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜேந்திரன், நீர்நிலைகள் செல்லும் பாதையில் குப்பைகளை கொட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். நீர்நிலைகள் உள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என துண்டறிக்கைகள் மூலம் அறிவுறுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார். சேலம் மாநகராட்சி பகுதி, அதுபோல் ஆத்தூர், நரசிங்கபுரம் நகராட்சி, மேட்டூர் நகராட்சி, அதுபோல் எடப்பாடி நகராட்சி பகுதி, சில பேரூராட்சிகள், அதுபோல் சில கிராமப்புற பகுதிகளில் அதிகமாக மழை காலங்களில் சேதம் ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் நாம் எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம் மாநகர பகுதியிலே சின்னேரி வயல்காடு, சிவதாபுரம் பகுதி, பச்சப்பட்டி, நாராயண் நகர், அதை போல் மற்ற பகுதிகளில் மழை நீரினால் வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்படாத வகையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.